அவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரலோக ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பதில்லை என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து தியானித்து வருகிறோம். எனவே இந்த வார்த்தைகளை மிக கவனத்தோடு கூட நீங்கள் கவனித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 27வது வசனம், யார் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்பதற்கு நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. வாசித்து பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒவ்வொரு எழுத்துக்களா சொல்லாம ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கவனிங்க கர்த்தருடைய வார்த்தைய. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, தீட்டு இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிக்க மாட்டார்கள்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. எல்லாரும் என்னைய பார்க்கணும். தீட்டு, அருவருப்பு, பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க. தீட்டு, அருவருப்பு, பொய்ய நடப்பிக்கிறது. தீட்டு எது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, எப்படி எனில் இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொறாமைகளும் களவுகளும் மதிகேடும் வன்கண்ணும் தூசணங்களும் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. இவைகளே இருதயத்திலிருந்து புறப்பட்டு என்ன செய்யும் அப்படின்னா மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இந்த தீட்டுகள் நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது. இந்த தீட்டான காரியங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடாது. கவனிங்க. என்னை திருப்பி இப்படி உட்கார்ந்து பாருங்க. ஸ்தோத்திரம். திருப்பி பாருங்க. தீட்டு இருக்கக்கூடாது. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே என்ன செய்யுது? கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. அதை அறியத்தக்கவன் எல்லாத்த பார்க்கலாம். இருதயமே கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இப்படிப்பட்டதான தீட்டுக்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கணும். இருதயமெல்லாம் கேடுபாடுகளை வைத்துக் கொண்டு இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டுகளை நாம் வைத்துக் கொண்டு நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்து விடுவோம் என்பது கனவு காண்பது என்னது? வேஸ்ட்ங்க. அப்ப தீட்டுள்ளதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்டதான தீட்டுகளை எல்லாம் நாம் விட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பாக அமர்ந்து, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழிகளே, மோட்சத்துக்கு செல்லக்கூடிய வழிகளே, பரலோக ராஜ்யத்தினுடைய பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம தாவீதோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பாரும்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். தாவீது சொல்லும் போது, வீண் சிந்தனைகளை எல்லாம் நான் வெறுத்து உடைய வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இருதயத்தை உள்ள தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும்
நாம் தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதத்தான் சொல்லியிருக்கு, நம்மை நாமே நாம் ஆராய்ந்து நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். அப்ப தீட்டு நமக்குள்ள இருக்க கூடாதுங்க. தீட்டையும் அருவருப்பையும் அடுத்து சொல்றாரு. அருவருப்பு, அருவருப்பு எது? விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். இன்னைக்கு பொருளாசையும் என்னதான் விக்கிரகம் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசை என்கிற விக்கிரகம். அநேகருக்கு விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டாங்க, பொருளாசை உள்ளவர்களாய் இருப்பார்கள். இங்க வேத வசனத்துல பார்க்கிறோம், அநேகர் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இயற்கையை ஆராதிப்பது, இவைகளெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பு. எதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லி வேதம் ஒரு லிஸ்ட் கொடுக்குது. என்ன தெரியுமா? மந்திரவாதக்காரன், சன்னதம் ஓதுகிறவன், குறி சொல்லுகிறவன், செத்தவர்களிடத்திலே குறி சொல்லுகிறவன், அமாவாசைய பார்க்கிறது, பௌர்ணமிய பார்க்கிறது, குறி ஜோசியத்தை தேடி ஓடுறது, கைரேக பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சபைக்கு செல்லக்கூடியதான நிறைய விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. சோத்திரம். குறி சொல்றது, குறி சொல்றது, நாள் பார்க்கிறது. நாள் நமக்கு கர்த்தர் சொல்றேன், நான் கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவர் நமக்கு சகல நாளையும் நல்ல நாளாகவே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம்னு சொல்லாத. இன்னைக்கு எத்தனையோ பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட நல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. திருமணத்தை அவன் குறிச்சு கொடுக்கிற அவங்க வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்ல நாள் பார்த்து திருமணம் வைப்பது, இதெல்லாம் கர்த்தர் பார்வையில் அருவருப்பு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது ஒரு மனிதனோடு இல்லையோ அவனுக்கு அது கெட்ட நேரம். இயேசு நம்மோட இருந்தா எல்லா நாட்களும் நல்ல நாட்களே, எல்லா நேரமும் நமக்கு நல்ல நாளே, எல்லா நல்ல நேரமே. ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருக்கு பிரியமில்லாத தீட்டுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பார்க்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய சொல்லப்பட்டிருக்கு. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். எடுத்து வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு, மேட்டிமையான கண், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், அபத்தம் பேசும் பொய் சாட்சி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. 7 காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாம். பாருங்க, அவை யாவன அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 காரியங்கள் அருவருப்பான காரியங்கள். அப்ப அதுல ஒண்ணு போட்டிருக்கு, அபத்தம் பேசும். எடுத்தா வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பொய் நாக்கு. பாருங்க, பொய் நாக்கு இங்க சொல்றாரு, பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு உலகத்துல மெய்யான வழியின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதை விட்டு பொய்யை தேடுகிற மக்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ பொய்யை அடைக்கலமாக்கி கொள்ளாதபடிக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த மெய்யான இரட்சகரை, ஆண்டவரை உன்னுடைய வாழ்வினுடைய அடைக்கலமாக ஆக்கிக்கொள். பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. 2 தடவை பொய் நாக்கு, அபத்தம் பேசும் பொய் சாட்சி.
சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையை விட்டு பொய்யான காரியங்களை அகற்ற வேண்டும், தீட்டான காரியங்களை அகற்ற வேண்டும், அருவருப்பான காரியங்களை அகற்ற வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் நுழைவதற்கு சிலாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆமென். இந்த வசனத்தை கேட்கிற நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பொய் பேசிக் கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில பொய்யான காரியங்கள் இருக்கிறதா? தீட்டான காரியங்கள் இருக்கிறதா? அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதா? கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் என்னுடைய இருதயத்தை ஒரு திறந்த புத்தகமாக ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், எப்படி ஆகிலும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நான் தகுதியுடையவனாக அங்கே அதிலே பங்கு வரும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்போம். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், மத்தேயு 7வது அதிகாரம் 21 முதல் 23வது வசனம் வரைக்கும். பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. கவனிச்சீங்களா? இயேசு பரமண்டல ஜெபத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகின்றது போல பூலோகத்திலே, பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். கவனிப்பா, கவனி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய சித்தம் தான் நம்முடைய உணவாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லும் போது அவர் பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதே அன்றி நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லைன்னு சொல்லி சொன்னார். நம்ம அநேக வேளைகள்ல தேவ சித்தம் செய்வதை விட்டு நாம் சுய சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்துல நாம வாழ பழகணும். ஆமென் சொல்லுங்க. திருமண காரியமா இருக்கட்டும், ஒரு வேலை காரியமாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு முக்கியமான காரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் செய்வது உங்களுடைய சித்தமா என்று சொல்லி அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் நடப்பிக்கும் போது நமக்கு பரிபூரணமான வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பாரு. நிறைய வேளைகள்ல தோத்து போறோம், தோல்வி வருகிறது. ஏன் அப்படின்னா அவர் சித்தத்தை செய்கிறது கிடையாது. நம்ம மனசுல என்ன ஓடுதோ, நம்ம மண்டைக்குள்ள என்னத்தை நாம யோசிக்கிறோமோ அதை செய்யறதுனாலதான் தோத்து போறோம். ஆனா தேவ சித்தத்தை இருதயத்திலே நீங்கள் வைத்து, ஆண்டவரை உம் சித்தம் செய்யும்படியா எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சித்தத்தை செய்வீங்கன்னா எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றி. ஆமென். யாக்கோபுல வாசிக்கிறோம், இன்னைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆகையால் நாங்கள் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னென்னதை செய்வோம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. தாவீது எப்போது பார்த்தாலும் ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா முதல்ல வேலையா ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து என்ன செய்வாரா? ஆண்டவரே நான் அங்கே செல்லட்டுமா, அந்த யுத்தத்தை நான் செய்யட்டுமான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிப்பாராம். நம்ம கேட்கிறோமா? கேட்கிறதே கிடையாது. ஆண்டவரிடத்துல கேட்காம ஒரு திருமணத்தை செய்வது, ஆண்டவரிடத்துல கேட்காம ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றது, ஆண்டவரிடத்துல கேட்காம ஒரு பிசினஸ் பண்றது, அதனாலதான் தோல்விங்க. ஆண்டவர் சித்தத்தை செய்து பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய உச்சிதங்களை, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பார்க்கிறோம், வார்த்தைகளை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரிடத்துல வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்களாம்? அந்நாளிலே அநேகர் அவரிடத்துல வந்து கர்த்தாவே கர்த்தாவே
உங்க நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் பாத்தீங்களா? நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்க பிசாசுகளை துரத்தணும், நாங்க அநேக அற்புத அடையாளங்களை எல்லாம் செஞ்சோம் இல்லையா? நாங்க எத்தனை காரியங்களை உங்க நாமத்தினால செஞ்சோம், அதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரமத்தின் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு கால் ஆயிடும், ஒரு கால் உங்களை நான் அறியல அப்படின்னு சொல்லிடுவாராம் பாருங்க. அப்ப இந்த உலகத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கலாம், பிசாசுகளையும் பேய்களையும் அசுத்தாவிகளையும் துரத்துகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீங்கள் செய்தாலும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்களா, செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதை சிந்திச்சு பார்க்காம நம்ம மனம் போன போக்குல நாம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தா பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் தான் நம்ம செய்யணும். ஆண்டவரே, உங்க விருப்பம் எதுவோ அதை மாத்திரம் தான் நான் நிறைவேற்றுவேன் சுவாமி. ஆமென். அதான் அன்னைக்கு பாடுனாங்க, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே அப்படின்னு பாடுனாங்க. தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்லாரு, உன் சுய புத்தியின் மேல சாயாம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம சுய புத்தியில சாயக்கூடாது, நம்முடைய சுய சித்தத்தை செய்யக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ஆமென். அதனால ஆண்டவருடைய சித்தத்தை தவிர்த்து, அவருடைய திட்டங்களை தவிர்த்து வேற எதையுமே உங்க வாழ்க்கையில செய்யாம ஆண்டுடைய சட்டத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள்ல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:9-11. அங்கே 10 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 10 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யார் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லை, பிரவேசிக்க மாட்டார்கள் என்று 10 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயம் நம்ம கிட்ட இருக்கா? பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு நியாயம் செய்கிறோமா? தேவனுடைய பார்வையிலே நீதியோடு வாழுகிறோமா? தேவனுடைய பார்வையிலே அநீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? ஏமாத்தப்பட்டாதீங்க, வஞ்சிக்கப்பட்டாதீங்க. வேசி மார்க்கத்தார் சொல்லுங்க, வேசி மார்க்கத்தாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சீங்க? என்ன ஆரம்பிச்சீங்க? என்னது? வேசி மார்க்கத்தார். முதல்ல யாரு? வேசி மார்க்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை தவிர்த்து வேற எதை பின்பற்றினாலும் அது வேசியினுடைய மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேசி மார்க்கத்தாரும். அடுத்து விக்கிரக ஆராதனை. அப்ப விக்கிரக ஆராதனை வேதம் சொல்லுது, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு என்ன பெருகுமா? வேதனை பெருகும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான இரட்சகராக, தெய்வமாக, ஆண்டவராக இருக்கும்போது, நம்மை படைத்தவர் அப்படி இருக்கும்போது நாம் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்க கூடாது. மரத்துல தெய்வம் இருக்கும், கல்லுல தெய்வம் இருக்கும், மண்ணுல தெய்வம் இருக்கும்.
கட்டையில தெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த இறைவன் இருதயத்துக்குள்ளாய் வசிக்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் வர முடியாது. தேவனை தேவன் ரட்சகர் இயேசு என்று அவரை ஆராதிக்காமல் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கும் போது எப்படி பரலோகத்துக்கு வர முடியும்? மோட்சத்துக்கு வர முடியாது. உலகத்துல சொல்றாங்க சொர்க்கவாசல் திறந்து விட்டது. சொர்க்கவாசலை யார் திறந்தது? கல்வாரி சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக மனுஷனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவமும் அறியாத குற்றமற்ற பலியாக ஆடாக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு மனிதன் பரலோகத்திலே பரலோகத்தினுடைய வாசலை வந்து அடையும்படியான வாசலை அவர் திறந்தாரு. இன்னைக்கு மனுஷன் திறக்க முடியுமா? சொல்லுங்க. சொர்க்க வாசல மனுஷன் திறக்க முடியாது, கர்த்தர் தான் திறந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சி இருக்க கூடாது. ஆண் புணர்ச்சி இன்னைக்கு நிறைய பாத்தீங்களா? இன்னைக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பெண்ணுக்கு பெண் லெஸ்பியன் பாருங்க, இப்படிப்பட்டதான அருவருப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆணு கல்யாணம் பண்ணிக்கிறான், அருவருப்பு. பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், அருவருப்பு. இன்னும் அநேகர் மிருகத்தோடு கூட புணர்ச்சி செய்கிறார்கள், அருவருப்பு. பாலியல் குற்றங்கள் பெருகிவிட்டது, இப்படிப்பட்டவைகள் அருவருப்பு. அநேக பெண்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வையில அருவருப்பு. இப்படிப்பட்டதான அருவருப்பை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைய மாட்டார்கள். இன்னொரு அருவருப்பு வந்திருக்கு, அக்ரிமெண்ட் லைஃப். என்னது? ஆமா, கணவன் மனைவியா பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு வருஷம் என்ன செய்யறாங்க, 2 வருஷம்னு சொல்லி குடும்பமாக வாழுகிறார்கள். இதுவும் கர்த்தர் பார்வையில அருவருப்பு. 2 மனைவிகளை வைத்திருப்பது அருவருப்பு. மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவிய தேடுவது அருவருப்பு. ரகசிய பாவங்கள் அருவருப்பு, அந்தரங்க பாவங்கள் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாலிய குற்றங்கள் அருவருப்பு. இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைந்து கொள்ளும்படிக்கு அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் கதற வேண்டும். இவைகளை செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த வசனங்களை நீங்க எடுத்து என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் எடுத்து வாசித்து தியானித்து பாருங்கள். அடுத்து பார்க்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துல யார் பிரவேசிப்பதில்லை. இங்க திருப்பி சொல்லாரு, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம். எடுத்த உடனே சொல்றாரு, வேசித்தனம் தான் முதல்ல சொல்றாரு. வேசித்தனம் அதான் இயேசு சொன்னாரு. எதுக்கு விலகி ஓட சொன்னாருங்க? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. நம்மளை படைச்ச இறைவன் ஆண்டவர் இயேசு, அவரை விட்டு விட்டு வேற எதை ஆராதிக்க கூடாது. சூரிய நமஸ்காரம் ஆகாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல உங்க மனசை வைக்காதீங்க. இங்க போடப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமோ மற்ற எந்த அசுத்தமோ பொருளாசையும் இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே இங்க கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைக்கு வம்பு இருக்க கூடாது, புத்திகனமான பேச்சு இருக்க கூடாது, பரியாசம் இருக்க கூடாது, தகாதவைகள் அதெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சொல்லுங்க எல்லாம், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அதனால எந்த சமயத்திலையும் தாவீதோட சேர்ந்து நாம கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவ துதி எப்போதும் என் வாயில இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால ஆமா, வம்ப விட்டுருங்க, பரியாசத்தை விட்டுருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெறணுமா? ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருடைய கிருபையிலே பெருகுங்கள், வளருங்கள். உபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய பாருங்க, இது என்னது? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் ராஜ்யம். என்ன சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல சுதந்திரம் அடைவதில்லை என்று
அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? 11 வரைக்கும் வாசிங்களா? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்றாரு. ஆமா, அவர்களுக்கு பங்காளிகளாகாதீங்க என்றாரு கர்த்தர். இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை ஆனதற்கு அப்புறமாக நீ போய் என்ன செய்யாத, அவங்களோட சம்பந்தங்கள் வந்து அவங்கள போய் திருமணம் செய்யாதே சொல்றாரு ஆண்டவர். பாத்தீங்களா? முற்காலத்துல நீங்க அந்தகாரமாக இருந்தீங்க, இப்போ கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னைய பார்க்கல, நான் செய்யக்கூடிய எந்த தவறுகள் அவருக்கு தெரியாதுன்னு வாழ்ந்துடாதீங்க. அவருக்கு சகலமும் தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால அவர் சீக்கிரமாய் வரப்போகிறபடினால அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம வெகு ஜாக்கிரதையாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சரியாய் வாழும்படியாக நம்மை கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆமென். அதான் சொல்றாரு கர்த்தர். அப்ப தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இப்படிப்பட்டவர்கள் பங்கடைய முடியாது என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது லூக்கா 18வது அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசித்து பார்ப்போம். சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை எதை சொன்னாலும் என்ன செய்யும்? கேட்டுக்கிறோம். ஒரு சிறு பிள்ளை எதை சொன்னாலும் ஏத்துக்கிடும். அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ராஜ்யத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய நீதிய, அவர் நமக்கு கொடுக்கிற கிருபைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். வாசிங்க வசனத்தை. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல, எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு சிறு பிள்ளைய போல மனசு இருக்கணும், சிறு பிள்ளைய போல இருதயம் இருக்கணும். சிறு பிள்ளைய போல ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளைய அவங்க நடுவாக நிறுத்தி சொன்னாரு, இந்த சிறு பிள்ளைய போல நீ என்னை ஏற்றுக்கொள்ளலன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டப்பா. ஒரு சின்ன பிள்ளை போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு பாராட்டணும். ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யணும். ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும். அதான் சொல்லாரு, ஒரு சிறு பிள்ளையை போல. வாசிங்க அப்படியே தொடர்ந்து. ஒரு சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். 15 இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் குழந்தைகளை அவர் தொடும்படிக்கு அவரிடத்திலே அவர் கை வைத்து ஜெபிக்கும்படிக்கு கொண்டு வந்தாங்க. சீசர்கள் அதை கண்டபோது அந்த பிள்ளைகளை கொண்டு வராதபடிக்கு அதட்டுனாங்களாம். இயேசுவோ அப்ப ஆலயத்துக்கு யாரு கொண்டு வர படணும்? இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாமும் சிறு பிள்ளைகளை போல மாறணும். ஆமீன் சொல்லுங்க. சின்ன பிள்ளை குடிக்குமா? சொல்லுங்க. சின்ன பிள்ளைக்கு தண்ணி அடிக்க தெரியுமா? குடிக்காது. பெரியவங்களை பார்த்து கத்துக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு பீடி குடிக்க தெரியுமா? தெரியாது. அது பெரியவங்களை பார்க்கும் போது கற்றுக்கொள்கிறது. சிறு பிள்ளைக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது. பெரியவங்க சண்டை போட்டு பேசும்போது அது காது கொடுத்து கேட்டு கற்றுக்கொள்ளுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, ஒரு சிறு பிள்ளைக்குள்ளாக எப்படி ஒரு பிஞ்சு உள்ளம், அத மாதிரி நம்முடைய உள்ளத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார். நம்முடைய இருதயம் அப்படி மாறும் போது நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்க, அவர்களை தடை பண்ணாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. சிறு பிள்ளைய போல என்னை மாத்துங்க ஆண்டவரே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சீலோவில் உள்ள அந்த ஆலயத்துல அவன் என்ன செஞ்சானா? கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
அந்த ஏலி அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கும் அவங்க சொல் பேச்சை கேட்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தானா பாருங்க. அதுபோல நாமும் கூட ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவருடைய வசனங்களை விசுவாசித்து நாம் ஜெபித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நாம் அவருடைய காரியங்களை விசுவாசிக்கும் போது, சிறு பிள்ளையை போல நாம் காணப்படும் போது பரலோக ராஜ்யம் நம்முடையதாக பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றார். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேட பழகு. முதல்ல தேவனுடைய அப்ப பரலோகத்துக்கு போகணும், அந்த நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும்னு சொன்னா முதல்ல அவருடைய நீதியை தேடு, அவருக்கு முதல்ல பிரியமானவைகளை தேடு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு மனுஷன் எதை தேடிக்கிட்டு இருக்கிறான்னா, உணவை தேடுகிறான், உடையை தேடுகிறான், வேலையை தேடுறான், ஒரு வீடு கட்டணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறான், பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கணும்னு தேடுறான், பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலை கொடுக்கணும்னு சொல்லி தேடுறான். ஆனா தன்னை படைத்த இறைவனை, நம்மை படைத்த ஆண்டவரை, இரட்சகரை, தெய்வத்தை தேடுவதை நிறுத்திவிட்டான். முதல்ல யாரை தேடானா? மரியாள் கல்லறையில நம்முடைய என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள், என்னுடைய ஆண்டவரை வச்ச இடத்தை சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை முதலாவதாக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆலய ஆராதனைகளே பங்கெடுக்க மனமில்லாம இருக்கிறாங்க. இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, கடைசி நாட்கள் சமீபித்து விட்டது. சீக்கிரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். எனவே புத்தியுள்ள கன்னியை போல எண்ணெயோடு தீவட்டியோடு கூட அவருடைய வருகையை எதிர்நோக்கி நீ காத்திருப்பாய் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். இன்னும் அவர் வர தாமதமாகும், இன்னும் அவர் வர காலமாகும் என்று சொல்லி மனம் போன போக்குல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அவர் வரும்போது நீ கதவை தட்டும் போது அவர் உனக்கு திறக்க மாட்டார். அந்த ரட்சிப்பை நீ இழந்து போகாதபடிக்கு இந்த வசனத்தை கேட்கும் போதே நீ விழிப்படைந்து கொள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுதே அர்ப்பணித்து விடு. அதிகமாய் ஜெபிக்கவும், அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும், அவர் வருகைக்கு முன்பு ஒரு ஜனக்கூட்டத்தை அவருக்காக ஆதாயம் பண்ணவும் உன்னுடைய வாழ்க்கையை தியாகமாய் அவருக்கு அர்ப்பணி. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். இந்த பூமியில பலவிதமான பேரழிவுகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, பேரழிவுகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இனி பஞ்ச நாட்கள், கொள்ளை நோய்கள் வரக்கூடிய நாட்கள், பலவிதமான சுனாமி சேதங்கள் வரக்கூடிய நாட்கள், பூமி அதிர்ச்சிகள் வரக்கூடிய நாட்கள்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ராஜா இயேசு வாசற்படியிலே அவர் நிற்கிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறபடியினாலே நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாய் இரு என்று சொல்லுகிறார். அதனால நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணும்படியாய், ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த மணவாளனை வரும்படியாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே விழிப்புடன் அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.